ஹாய் குழந்தைங்களா, ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி. இப்போ ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே, போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிக்கடி நான் இப்போ ஸ்டோரிலாம் உங்களுக்கு போடுவேன், அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணி ஆளுங்கிறத ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இந்த சேனல்லேருந்து உங்களுக்கு ஸ்டோரி வரும். சரியா? சரிதாண்டிய ஸ்டோரி வரும், நீங்கள் பார்த்து அதன்படி நடக்கலாம். சரியா? காட் பிளஸ் யூ மை டியர் சில்ட்ரன். ஓகே, நவ் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது யார்? ஃபார்மர், ஒரு விவசாயி. இன்றைக்கி நான் முதல்ல அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் விஷ் யூ ஹாப்பி ரிபப்ளிக் டே சொல்லிக்கிறேன். இந்தியாவோட முதுகெலும்பு யார்? பேக் போன் யாருன்னா விவசாயி. விவசாயம்தான் பேக் போன். இப்போ அது ரிலேட்டடாக ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். இந்த ஃபார்மர் விவசாயி இருக்காங்க. ஒரு விவசாயி காடுகிட்ட ரொம்ப கோவப்படுறாரு. ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே, நீங்கள் நல்லா மழை வர நேரத்தில் மழையை தர மாட்டேங்கிறீங்க, வெயில் அடிக்கிற நேரத்தில் நல்லா வெயிலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் விதையெல்லாம் விதைக்கிறேன், அது நல்லா விளைச்சலாகி வரும்போது மழையெல்லாம் அடித்து எல்லாம் நாசமாக போயிடுது. மழை பெய்கிற நேரத்தில் மழை வேணும், ட்ரையாக வெயில் டைமில் ட்ரையாக இருக்கும். அந்த டைம் மழை வேணும்னா மழை தர மாட்டேங்கிறீங்க. என்ன ஆண்டவரே, உங்களுக்கு அக்ரிகல்ச்சரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஆண்டவரே? எனக்கு உங்கள் மேலே எனக்கு கோவம் இருக்குது. எனக்கு இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா லேண்டு பகுதியும் எனக்கு கொடுங்க, நான் நல்ல விளைச்சலை உண்டு பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஆண்டவர் பார்த்து சிரித்தார். சரிப்பா, நீ சொல்கிறபடியே இருக்கட்டும், நான் இப்போதைக்கு 1 ஏக்கர் லேண்டை உனக்கு தரேன். உனக்கு தேவையானதை நீ அதில் நீ பண்ணிக்க. உனக்கு மழை வேணுமோ வெயில் அடிக்கணுமோ அதெல்லாம் நீ பார்த்துக்க, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீனே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி காடு சொல்லிடுறாரு. விவசாயிக்கு பயங்கர சந்தோஷம். சரி, ஓகே, 1 ஏக்கர் நிலம் கிடைக்குது, நம்ம அதை வச்சு நம்ம நல்ல விளைச்சலை உண்டு பண்ணி நல்ல அறுவடையை காமிச்சு ஆண்டோட்ட நம்ம போராடி இந்த லேண்டு எல்லாத்தையும் வாங்கிடணும், நம்ம யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிக்கு ஒரு இது வந்தது. சரி, ஓகேன்னா ஆண்டவர் 1 ஏக்கர் லேண்டை கொடுத்துட்டாரு. உடனே இந்த விவசாயி பார்த்து பார்த்து அதில் விளைச்சலை போட்டு இது பண்ணி நல்லா அந்த பயிர் நல்லா விளையணும்னு சொல்லி தேவையான நேரம் இவ்வளோ நேரத்துக்கு மழை வரட்டும், இவ்வளோ நேரத்துக்கு வெயில் அடிக்கட்டும், இதுக்கு இவ்வளோ இது தேவை, இவ்வளோ அளவு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வளர்க்குறான். பாருங்கள், அவனுடைய இது 1 ஏக்கர் லேண்டு கொடுத்தல நல்லா அமோகமாக பயிரெலாம் செழித்து பச்சை பசேல்னு அப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அவன் அவனுக்குள்ளே ஒரு பெருமை, நம்ம நல்லா இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அவன் நல்லா அப்படியே அந்த கதிர்லாம் விளைஞ்சு அப்படி இருக்குது, ரொம்ப அவனுக்கு சந்தோஷம். பாரு, இதே இவனுக்கு 1 ஏக்கர் லேண்டு, இவனுக்கு பக்கத்து லேண்டு, அவன் ஏத்தாப்படி லேண்டு, பின்னாடி உள்ள லேண்டுலாம் என்னமா இருக்குது, அதெல்லாம் மற்றவங்களோட நிலம். அதெல்லாம் வெயில் அடித்தா வெயிலில் காஞ்சு போய் இதாகி பூச்சி புழுலாம் பட்டு அது ரொம்ப டேமேஜ் ஆகி, இந்த மழை அடிக்கும்போது மழையில் டேமேஜ் ஆகி எல்லாம் நிறைய அதில் அழிஞ்சு போய் ரொம்ப தப்பி கிப்பி அப்படி முளைச்சி அதுங்க வருதுங்க. அந்த மாதிரி டேமேஜாக இருக்குது. ஆனால் இவனோட பாருங்கள், நல்லா செழிப்பாக பச்சை பசேன்னு இருக்கு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். மற்ற இடத்துல எப்படி இருந்தாலும் அவன் லேண்டில் எந்த பூச்சி இதாகாது, மழை பெய்யும், வெயில் அடிக்கும், அவனுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிது, அந்த பயிரெலாம் நல்லா விளைஞ்சிருக்கு. இப்போ அறுவடை நேரம் வரப்போகுது. அவன் பார்க்குறான், நல்லா அதெல்லாம் கொத்து கொத்தாக அப்படியே இதாக இருக்குது பயிரெலாம். ஆஹா, சூப்பராக இருக்குன்னு சொல்லி அறுவடைக்கு ஆட்களெல்லாம் சொல்லி அடுத்த நாள் வந்துருங்க, நீங்கள் அறுவடை பண்ணுற டைமு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே இது, ஆண்டவட்ட பாரு, இது நல்லா விளைச்சி அறுவடை ஆனதான் ஆண்டவட்ட என்னன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் பயங்கர ஒரு கெத்தாக தலை தூக்கி அப்படி நிமிந்துட்டு இருக்கான். அவன் பார்க்குறான், அந்த சரி ஒன்று தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்ட்டு கதிரை அறுத்து பார்க்குறான், அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது. அதை கையில் எடுத்து இப்படி பார்க்குறான். பார்த்துட்டு அதை எடுத்து கையில் தேய்ச்சி பார்த்தா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே அந்த நெல்மணி நல்லா முத்து முத்தாக நல்லா இப்படி இருக்கும். அவன் இப்படி நினச்சிக்கிட்டு தான் அதை எடுக்கிறான். எடுத்து கையில் தேய்ச்சி அந்த இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை கையில் 2 கையை வச்சு தேய்ச்சா இந்த மாதிரி வரும் பயிர் நல்லா முழுசாக திரண்டு இருக்கும்.
ஆனால் அவன் தேய்ச்சி பார்த்து ஊதி பார்க்குறான், எல்லாமே ஓடி போச்சு. இங்கே பாருங்க, அது வெறும் உமி மட்டும் தான் இருக்குது. அதுக்குள்ளே நெல் மணி இல்லை. அந்த நெல் அந்த பயிர் அதை கவர் பண்ணிக்கிட்டு அந்த தோல் பகுதி மட்டும்தான் இருக்குது. இது காற்றுல உஃப்னு ஊதி போயிடும், ஓடி போயிடும். அவ்வளோதான், ஒன்றுமே இருக்காது. ச்சே, 1 ஏக்கர் லேண்டில் ஒன்று தானே அப்படி இருக்குது, மற்றதெல்லாம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் இப்படி பண்ணி பார்க்குறான். எல்லாமே இப்படி தான் இருக்குது. அவனுக்கு பயங்கர டென்ஷன். யார் மேலே? காடு மேலே. கடவுளே இங்கே வாங்க அப்படின்னு சொன்னேன்னே, ஆண்டவர் வந்தேன் அப்படின்னு சொல்லி வராரு. உடனே, என்ன ஆண்டவரே, நான் வந்து என்ன சொன்னேன்? எனக்கு இது ஒழுங்கா எல்லாம் எனக்கு மழைன்னா மழை, வெயில்னா வெயில் அடித்து இது பண்ணி கொடுக்கணுன்னா, அதென்னப்பா உனக்கு தான் லேண்டை கொடுத்துட்டேனே, நீ என்ன வேணால் கிடைக்கும்னு சொல்லிட்டேனே, நீங்கள் தானேப்பா பண்ணீங்க, நான் வரவே இல்லை உன் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி, சரி இருங்க, பக்கத்து லேண்டில் இருக்க அந்த இதை எல்லாம் டேமேஜ் ஆன பயிரெலாம் இருக்குல்ல, அதில் எடுத்து பார்க்குறேன்னு சொல்லி பக்கத்து பயிரில் போய் எடுத்து பார்க்குறான். அதெல்லாம் தேய்ச்சி விட்டு ஊதி பார்க்குறான். நெல்மணி அப்படியே முத்து முத்தா அப்படியே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பக்கத்து லேண்டில் இந்த மாதிரி அழகாக இருக்குது. அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆண்டவர் மேலே. ஆண்டவரே, எல்லாம் மற்ற லேண்டில் இந்த மாதிரி நெல்மணி சூப்பராக இருக்குது, என்னோட லேண்டில் மட்டும் வெறும் இந்த உமி இதுதான் இருக்குது, என்ன ஆண்டவரேன்னு சொல்லும்போது அப்போ தான் ஆண்டவர் சிரித்தார். நீ வந்து ஒன்றே ஒன்று நீ தெரிஞ்சுக்கணும், அந்த பயிருங்களுக்கு வெயில் அடிக்கிற நேரத்தில் வெயில் அடிக்காமல், மழை பெய்கிற நேரத்தில் மழை பெய்யாமல், அதெல்லாம் மாறுதலா, அப்போ தண்ணி நிறையா அதிகமாக வரும்போது அது எப்படி தேவையான அளவு எப்படி இழுத்துக்கணுங்கிறத லெசன் படிக்குதுங்க. அதே மாதிரி காற்றடிக்கும்போது அதுங்க எப்படி ஸ்டெடியாக பிடிச்சி நிற்கணும், அந்த வந்து ஸ்டெடியாக நிற்கணும், நம்ம வந்து உளுந்துடக்கூடாதுன்னு அந்த அடி வேர் பகுட்டுலாம் ஸ்ட்ராங் ஆகுது. அதே மாதிரி மழை பெய்யாமல் ட்ரையாக இருக்கிற டைமில் அந்த வேர்லாம் ஆழமாக உள்ளார தேடிக்கிடி எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படி இப்படின்னு பார்த்து அதுங்க தன்னை உறுதிப்படுத்திக்குதுங்க. அதுங்களுக்கு நான் கொடுக்குற லெசன் அதுங்க நல்லா படிச்சுக்குதுங்க. அப்போ எந்த சூழ்நிலையிலும் அதுங்களுக்கு பிடிச்சி நிற்க அதுக்கு பலன் இருக்கும். அதனால தான் நான் அதை வந்து அனுமதிக்கிறேன். அப்படி இருந்து அந்த உபத்திரப்பட்டு வர்றதுனால அதோட நெல்மணி வந்து ஸ்ட்ராங்காக நல்லா வந்து முதிர்வு இதில் நல்ல ஒரு இதாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது பார்த்தியா. அதனால் இது வந்து அந்த பக்கத்து லேண்டில் அந்த அது வந்து ரொம்ப பலவீனப்பட்டு அப்படி இருந்தாலும் அதுங்க நல்ல இந்த மாதிரி நல்ல ஒரு செழிப்பாக அது நெல்மணி கிடச்சதுக்கு காரணம் அதுங்க கடும் வெயிலையும் கடும் மழை இதுலையும் அந்த கடும் காற்றடிக்கும் போதும் அதுங்க ஸ்டெடியாக பிடிச்சிருந்தனால வந்த பிரதிபலன் தான் இந்த ஒரு ஆசீர்வாதம். இது வந்து உன்னோட லேண்டில் அப்படி எந்த ஒரு உபத்திரமே அது படலை. அதுக்கு தேவையான உடனே வெயில் கிடைக்கிது, தேவையான மழை கிடைக்கிது, காற்று ஒன்றும் அடிக்காமல் சீரான நிலையில் காற்று வீசுகிற மாதிரி அப்படி வச்சுட்டு இது பண்ணனால அது எந்த ஒரு உபத்திரத்தையும் ஃபேஸ் பண்ணாலும் அதில் ஒன்றுமே நெல்மணியே கிடைக்கல, ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இதைத்தான் நம்ம வேதத்தில் என்ன பார்க்குறோம், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 119:71 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இதை வந்து பிள்ளைங்களா, இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம வாழ்க்கையிலும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அது நல்லதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. எல்லாத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அந்த பாடுகள் அந்த நமக்கு எந்த உபத்திரம் வந்தாலும் அதை சகிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஏசப்பகிட்ட நம்ம பலன் கேட்கணும். இதை தான் இங்கிலீஷ்லேயே சொல்லுது. சாம்ஸ் 119 சாப்டர் 119 வேர்ட் 71. இட்ஸ் குட் ஃபார் மீ தட் ஐ வாஸ் ஹம்பிள்டு ஸோ தட் ஐ மைட் லேர்ன் யுவர் ஸ்டாச்சர்ஸ். இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து நம்மளை எதுவுமே பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை, நம்மளை தாழ்த்தணும். ஹம்பிள் அவர் செல்ஃப். நம்மளே தாழ்த்தும் போது ஆண்டவரே நீங்கள் எனக்கு எந்த ஒரு உபத்திரம் கொடுத்தாலும் ஏசப்பா நீங்கள் எனக்கு நல்லது தான் தருவீங்க, எந்த ஒரு துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து சகிச்சு போடுறதுக்கு நீங்கள் பலன் தருகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதை மட்டும் சொல்லுவீங்களா பிள்ளைங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா நன்றின்னு சொல்லி நீங்கள் பழகுனீங்கன்னா நீங்கள் எல்லா காரியத்திலையும் அச்சீவ் பண்ணி உங்களை வந்து ஆண்டவர் பன்மடங்கு ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், புரிஞ்சுதுங்களா?
இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதை உங்களுக்கு வந்து இதைப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை சில்ட்ரன்.